வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் இட்லிக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் சௌசௌ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், வரமிளகாய் 3 எடுத்திருக்கேன், தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன சௌசௌ எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இது வந்து சீமை கத்திரிக்காய்னு கூட சொல்லுவோம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இந்த வெயில் காலத்தில் நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் சேர்த்துக்கும் போது நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா சொரக்காயிலையும் சட்னி நான் செஞ்சுருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன், இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு செவந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் பொடியாக கட் பண்ண சௌசௌ சேர்த்துக்கலாங்க. சௌசௌ சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருந்த இந்த எண்ணெயிலேயே காய் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துடும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நம்ம இது ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம சேர்த்துருந்த காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது ஆறுனதும் நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி தாளிப்புக்காக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த சட்னியை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். நமக்கு நல்ல டேஸ்டியான சௌசௌ சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூடான இட்லிக்கு இந்த சட்னியை சர்வ் பண்ணலாம். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.